கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த பரிசுத்த வார ஆண்டவருடைய பாடு மரண உயிர்த்தெழுதல் நிகழ்வுகளை தியானித்து கொண்டிருக்கிற அன்பர்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஆண்டவர் இயேசு சந்தித்த அவரிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகளை தான் இந்த நாளிலே திருமறையிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் ஊழியம் எளிமையானதாகவும் ஆடம்பரம் இல்லாததாகவும் நடைபெற்று வந்தது. இயேசுவின் போதனைகள், சிந்தனைகள் திரள் கூட்ட மக்களை அவர் வசமாக கவர்ந்து இழுத்தது. அவருடைய அற்புதங்களை காணவும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் அநேகர் அவரை பின்பற்றினார்கள். சகேயு போன்றோர் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்பதற்காக அவரை பின்தொடர்ந்தனர். அதே வேளையிலே ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அவருடைய பேச்சிலே, அவருடைய செயலிலே அவரை அகப்படுத்தும்படியாகவும் பின் சென்றதாக திருமறை சொல்கிறது. திரள் கூட்ட மக்கள் இயேசுவை பின்பற்றின அதே வேளையில் எதிர்ப்புகளும் அவருடைய பணிவிடைகளுக்கு, ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்பின. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் கேள்விகள் ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக எழுப்பப்படுகின்றன. கேள்விகள் பல நிலைகளில் நம்முடைய வாழ்விலே எழும்புவதுண்டு. சில காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக, இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக கேள்விகளை நாம் எழுப்புவோம். சில காரியங்களிலே சந்தேகங்கள் வருகின்ற போதும் கேள்விகளை நாம் கேட்டு அவைகளை அறிந்து கொள்கின்றோம். அறியாமையினால் சில கேள்விகளை நாம் கேட்பதும் உண்டு. ஆனால் அருள்நாதர் இயேசுவினிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகள் அறிந்து கொள்வதற்கோ புரிந்து கொள்வதற்கோ அறியாமையினாலோ சந்தேகத்தினாலோ கேட்கப்பட்ட கேள்விகள் அல்ல. இயேசுவை பேச்சிலே அகப்படுத்தும்படியாக, குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக, அவரை கொலை செய்யும்படியாக, மரண தண்டனைக்கு அவரை ஒப்பு கொடுக்கும்படியான வகை தேடியே இந்த கேள்விகள் கேட்கப்பட்டன. அதிகாரம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் இந்த பின்னணியத்திலே அமைவதை நாம் பார்க்கிறோம். மாய்மாலமான, வஞ்சகமான, குதர்க்கமான அந்த கேள்விகளுக்கு இயேசு எவ்வாறு பதில் சொன்னார் என்பதையும், ஆண்டவர் இயேசுவின் பதில் மீண்டும் கேள்வி கேட்டவர்கள் கேள்வி கேட்காத அளவிற்கு அவர்களுடைய வாயை அடைத்து போட்டதையும் திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். 4 விதமான கேள்விகள் கேட்கப்பட்டன. முதல் கேள்வி அதிகாரம் சார்ந்த கேள்வி. The first question was about the authority of Jesus. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சகல அதிகாரமும் உடையவர், அவரிடத்திலே கேட்கப்பட்ட கேள்வி. மத்தேயு 21 அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களிலே அதை நாம் வாசிக்கிறோம். யார் இந்த கேள்வியை எழுப்பினது? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். அவர்கள் கேட்ட கேள்விதான் என்ன? நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? By what authority are you doing these things, and who gave you this authority? யூத சமயத்திலே பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேதபாரகர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளக்கி சொல்கின்ற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தேவ ஆலயத்திலே போதிப்பதும், அங்கு கூடி வருகின்ற மக்களுக்கு விளக்கங்களை கொடுப்பதும் இந்த சமய தலைவர்களுடைய காரியமாக காணப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு தேவாலயத்திலே ஜனங்களுக்கு போதிக்கின்றார், தேவாலயத்திலே அவர்களுக்கு அற்புதங்களை செய்கின்றார். இதையெல்லாம் பார்த்தபோது இந்த சமய தலைவர்களுடைய அதிகாரம் பாதிக்கப்படுகின்றது. மத்தேயு 21 அதிகாரத்திலே
12 முதல் 15 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு அந்த எருசலேமுக்கு நேரான பவனியை தொடர்ந்து தேவாலயத்திற்குள்ளாக சென்று ஆலயத்தை சுத்தப்படுத்தினார், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார். இயேசுவின் செயல்களை கண்டு கலக்கமடைந்த இந்த தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் இயேசுவின் பின்னணியம் எப்படிப்பட்டது, அவருடைய குடும்ப சூழல் எப்படிப்பட்டது என்பதை விசாரிக்கிறார்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர், கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்தவர், தச்சனாகிய யோசேப்பின் மகன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உள்ள இவருக்கு இத்தனை வல்லமையும் இத்தனை அதிகாரமும் யார் கொடுத்தது, எப்படி இதை பெற்றுக்கொண்டார், எப்படி இந்த மன தைரியத்தோடு கூட அவர் போதகம் செய்கிறார் என்பதை அவர்கள் நினைத்துதான் இயேசுவின் போதனைகளும் செயல்களும் தங்களுடைய அதிகாரத்தை, தங்கள் வசமாக இருந்த மக்களை அவர் வசமாக திருப்பிற்றே. எனவேதான் இவர்கள் இயேசுவினிடத்திலே கேட்கிறார்கள், நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த மத தலைவர்கள், இவர்கள் தலைமை குருக்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக மக்களுக்காக செயல்பட வேண்டியவர்கள். தங்களுக்கென்று அதிகாரத்தை ஏற்படுத்தி கொண்டு மக்களை பயப்படுத்தியும் ஏமாற்றியும் வந்தார்கள். காணிக்கை, பலி பொருட்கள் என்ற பெயரில் மக்களை ஒடுக்கினார்கள், ஏழைகளை துன்பப்படுத்தினார்கள். இவர்களது அநியாய, அக்கிரம, மனிதநேயமற்ற, தேவ பயமற்ற செயல்களை ஆண்டவர் இயேசு கண்டிக்கின்றார். சமூகத்திலே தங்களுக்கென்று ஒரு மதிப்பை தாங்களாகவே ஏற்படுத்தி கொண்ட இந்த மக்களை பார்த்து, இந்த மத தலைவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று. இந்த சொற்கள், இந்த செயல்கள் இயேசுவுக்கு எப்படி இந்த அதிகாரம் என்கிற கேள்வியை இவர்களுக்குள்ளாக எழுப்பிற்று. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். சர்வ வல்லமையுள்ள, சர்வ அதிகாரமுடைய ஆண்டவரிடத்திலே அதிகாரம் சார்ந்த முதல் கேள்வியானது எழுப்பப்படுகிறது. இரண்டாவது ஆண்டவர் இயேசுவினிடத்திலே கேட்கப்பட்ட கேள்வி அரசியல் சார்ந்த கேள்வி. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் 15 முதல் 22 அந்த பகுதியிலே இந்த நிகழ்வை, இந்த கேள்வி பதிலை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்ன கேள்வியை எழுப்பினார்கள்? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும். யாரிடத்திலே எப்படி பேச வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்று தெரியாதவர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்க துணிகின்றனர். வசனம் 15 சொல்கிறது, மத்தேயு 22:15, பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ண இந்த கேள்வியை ஆண்டவர் இயேசுவினிடத்திலே கேட்கிறார்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அதை எங்களுக்கு சொல்லும். 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு அவருடைய துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த காலத்திலே யூதர்கள் ரோம அரசாட்சியின் கீழாக வைக்கப்பட்டிருந்தார்கள். எனவே ரோம அரசுக்கு அவர்கள் வரி செலுத்த வேண்டிய சூழ்நிலையிலே காணப்பட்டார்கள். யூதர்கள் அதை பெரும் சுமையாக கருதினார்கள். எனவேதான் ரோமர்களை வெறுத்தார்கள். ஆண்டவர் இயேசு ராயனுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லுவார், அதை தேச துரோகம் என்று சொல்லி ராயனுக்கு விரோதமாக செயல்பட மக்களை தூண்டுகிறார் என்கிற குற்றச்சாட்டை அவருக்கு முன்பாக, அவருக்கு எதிராக நாம் எழுப்பலாம் என்று சொல்கிற சூழ்ச்சியோடுதான் இந்த கேள்வியானது எழுப்பப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தின் சட்ட திட்டங்கள், நீதி நியாயங்கள், கட்டுப்பாடுகள் அனைத்தையும் மதித்து அவர் சொல்லுகிறார், ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று. என அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு
இந்த உலகம் சார்ந்த நியாயங்களையும் நீதிகளையும் அவைகளையும் முதன்மைப்படுத்த வேண்டும். அதற்கு அதே நிலை நேரத்தில் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தையும் நாம் முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவதான ஒரு கேள்வி ஆன்மீகம் சார்ந்த ஒரு கேள்வியாக காணப்பட்டது. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் 23 முதல் 33 அந்த பகுதியிலே இந்த கேள்வி பதில் எழுதப்பட்டுள்ளது. என்ன கேள்வி எழுப்பப்பட்டது? உயிர்த்தெழுதலை சார்ந்த ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கேட்டவர்கள் யார்? அந்த பகுதியின் 23ஆம் வசனம் சொல்கிறது, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற, உயிர்த்தெழுதலை நம்பாத சதுசேயர் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் உயிர்த்தெழுதல் சார்ந்த ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். சதுசேயரின் நம்பிக்கைக்கு மாறாக ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதல் உண்டு, மரணத்திற்கு பின்பு நித்திய வாழ்வு உண்டு என்பதை ஜனங்களுக்கு போதித்து வந்தார். கேள்வி கேட்ட சதுசேயரை ஆண்டவர் இயேசு கடிந்து கொள்கிறார். அந்த பகுதியின் 29ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். இன்று நம்மில் பலரும் திருமறையை ஒழுங்காக வாசிக்காத காரணத்தினால், தியானிக்காத காரணத்தினால் பல கேள்விகள், பல குழப்பங்கள் நமக்குள்ளாகவும் காணப்படுகின்றன. ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளாதபடியினால் தான் இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ளாக எழும்புகின்றன என்று. நான்காவதான ஒரு கேள்வி நியாயப்பிரமாணம் சார்ந்த ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. மத்தேயு 22:34 முதல் 40 வசனங்களில் அந்த பகுதியிலே இந்த கேள்வி பதில் எழுதப்பட்டுள்ளது. என்ன கேள்வி எழுப்பப்படுகிறது? நியாயப்பிரமாணம் நமக்கு முதன்மையானது. அந்த நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது, எந்த கற்பனைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று முழு நியாயப்பிரமாணத்தையும் 2 கற்பனைகளிலே சுருக்கி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதலாம் பிரதான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் நீ அன்பு கூற வேண்டும். இதற்கு ஒத்த 2ஆம் கற்பனை, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. என அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்திலே படைத்தவர். அவரை முழுமனதோடு கூட நேசிக்கும்படியாக, அவரிடத்திலே அன்பு பாராட்டும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அவரை நேசிப்பதை போல, நம்மை நாம் நேசிப்பது போல நம்மோடு வாழ்கிற சகோதர சகோதரிகளையும் நேசிக்கும்படியாக, அன்பு பாராட்டும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தமான இந்த நாட்களிலே, இந்த வாரத்திலே ஆண்டவர் இயேசுவின் அன்பு, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக நிறைவேற்றின அந்த இரட்சிப்பு, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் போன்றவைகளை நாம் தியானிக்கிற போது இரட்சகர் இயேசுவை நேசிப்போம், விசுவாசிப்போம், திருமறையை வாசிப்போம், தியானிப்போம், மீட்பின் அனுபவத்தோடு கூட வாழும்படியாக, அநேகரை இந்த மீட்பின் அனுபவத்திற்கு நேராக வழி நடத்தும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். போகலாம் வாரி, கல்வாரிக்கு போகலாம் வாரி, வாரி, என் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட, பார்த்திட, கல்வாரிக்கு போகலாம் வாரி, வாரி.
பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயம் மீட்பதனை கொல்லும் வாதையை காண பகைவர் கூட்டம் எல்லாம் திரண்டு அங்கே நல்லாயம் மீட்பதனை கொல்லும் வாதையை காண கல்வாரிக்கு போகலாம் வாரி தனித பாமா கமகரிசா தசனித பாமா கமகரிசா தனித பாமா கமகரிசா தசனித பாமா கமகரிசா சரிகா தெரிகிறதாம் திகமா தெரிகிறதாம் சரிகா ரிகமா கமதனி தமதனிசா சிவப்பங்கி தரித்தோராய் சீரசில் முள்மூடி சூண்டு தவத்தில் உயர்ந்த நாதன் தவிக்கும் முகத்தை பார்க்க சிவப்பங்கி தரித்தோராய் சீரசில் முள்மூடி சூண்டு தவத்தில் உயர்ந்த நாதன் தவிக்கும் முகத்தை பார்க்க கல்வாரிக்கு போகலாம் வாரி என் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட